பெண்கள் கழிப்பறையில் மறைத்து வைக்கப்பட்ட தொலைபேசி, ரத்தினபுரியில் ஊழியர் கைது. சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை, போலீசார் எச்சரிக்கை. தவணையில் வீடு கட்டித் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பண மோசடி, ஒருவர் கைது. பெக்கோ சமன் தாயார் கொலை, பழிவாங்கும் நடவடிக்கையா, போலீசார் தீவிர விசாரணை. ஹட்டன் விக்டன் தோட்டப்பாலம் இடிந்து சேதம், பேருந்து சேவை பாதிப்பு, மக்கள் அவதி. முகமாலை வயல் நிலங்களில் சட்டவிரோத மணல் அகழ்வு, விவசாயிகள் அதிகாரிகளிடம் முறையீடு. இலங்கையினுடனான உறவுக்கு முன்னுரிமை, புதிய சீன தூதர் உறுதி. ரத்தினபுரியில் பெண்கள் பயன்படுத்தும் கழிப்பறைக்குள் மறைமுகமாக கையடக்க தொலைபேசியை பொருத்தி அவர்களை வீடியோ பதிவு செய்ய முயன்றதாக கூறப்படும் நிதி நிறுவன ஊழியர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரியில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் பெண்களின் கழிப்பறையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கழிப்பறையின் சுவரில் காகிதம் ஒன்றை சந்தேகத்திற்கிடமான வகையில் பொருத்தியிருந்ததை அவதானித்த பெண் ஊழியர் ஒருவர் அதனை சோதனையிட்ட போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து குறித்த தொலைபேசி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது பெண்களை ரகசியமாக பதிவு செய்ததாக கூறப்படும் காட்சிகள் அதில் காணப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்கள், சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திடம் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு ரத்னபுரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் இதையடுத்து அவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கும் வாகனங்களை வழங்கும் நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர நேற்று இதனை தெரிவித்துள்ளார். குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களில் குழுக்களாக பயணிக்கும் சிலர் போதைப்பொருள் பாவனைக்கு பின்னர் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்துவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு எந்தவித சலுகையும் வழங்காமல் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு அனைத்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 18 வயதுக்குட்பட்டவர்கள் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் வாகனம் செலுத்துவதற்கு அனுமதிக்கும் பெற்றோர் மற்றும் ஏனைய பொறுப்புடைய நபர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அதிக சத்தம் எழுப்பும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், வாகனத்தின் அசல் வடிவமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தவணை முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்து பொதுமக்களிடம் இருந்து பெருமளவு பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் 2 நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் குறைந்த தொகையை தவணைகளாக செலுத்துவதன் மூலம் வீடு அமைத்துக் கொள்ள முடியும் என கூறி முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த விளம்பரங்களை நம்பி பலர் வீடுகளை நிர்மாணித்துக் கொள்வதற்காக சந்தேக நபரிடம் பணம் செலுத்தியுள்ளனர். எனினும் பணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் உறுதியளித்தபடி வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்காமல் பலரிடம் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விசாரணைகளின் முடிவில் சந்தேக நபர் மிரிகான சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பாக மேலும் பல முறைப்பாடுகள் உள்ளனவா என்பது குறித்தும் போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுவை சேர்ந்த பெக்கோ சமனின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
மித்தனிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உல்கிதியாவ பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேற்று வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த பெக்கோசமனின் தாயார் மித்தனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதுடன் பெண்ணை நோக்கி பல தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொலை அண்மையில் இடம்பெற்ற கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வெளிநாட்டில் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் கரந்தெனிய சுத்தாவின் குடும்பத்தினருக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதனிடையே துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்று இன்று உருபொக்க மாத்தறை வீதியில் தம்பகல பொல்வத் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பெக்கோசமன் தொடர்பான முன்னைய விசாரணைகளிலும் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேலும் மித்தனிய கஜ்ஜா என அழைக்கப்படும் அருண பிரியந்த விதானகமகே மற்றும் அவரது 2 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும் பெக்கோசமன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தற்போதைய கொலை சம்பவத்தின் பின்னணி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு உத்தரவிட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் தொடர் மழையால் ஹட்டன் விக்டன் பகுதியில் உள்ள சீமந்து பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளதால் அப்பகுதிக்கான பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விக்டன் தோட்டத்தில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விக்டன் தோட்டத்தின் 5 பிரிவுகளில் வசிக்கும் மக்களுக்கு ஹட்டன் நகரமே முக்கியமான நகர்ப்புற சேவை மையமாக காணப்படுகின்றது. குறித்த பாதையில் நாளாந்தம் பல தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாலத்தின் நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து பேருந்துகள் தற்போது இடிந்து விழுந்த பகுதி வரை மட்டுமே செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மழையால் குறித்த பகுதியில் பல்வேறு இடங்களில் வீதிகள் சேதமடைந்து போக்குவரத்திற்கும் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். முன்னதாகவும் பாலம் சேதமடைந்த சந்தர்ப்பங்களில் தோட்ட தொழிலாளர்களே தற்காலிகமாக அதனை சீரமைத்ததாகவும் தற்போது ஏற்பட்டுள்ள சேதம் பெரிய அளவில் இருப்பதால் தங்களால் அதனை சீரமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். மேலும் உடைந்த பாலம் வரை முச்சக்கர வண்டியில் பயணிப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தேர்தல் காலங்களில் பாலத்தை மீளமைப்பதாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தற்காலிகமாக பாலத்தை சீரமைப்பதுடன் எதிர்காலத்தில் மீண்டும் இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் நீடித்த தீர்வாக புதிய பாலம் ஒன்றை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விக்டன் தோட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முகமாலை பகுதியில் நெற்றிகைக்காக பயன்படுத்தப்படும் வயல் நிலங்களில் அனுமதியின்றி மணல் அகழ்வு இடம்பெறுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். வயல் நிலங்களில் சிலர் சட்டவிரோதமாக மணலை அகழ்ந்து வருவதாகவும் இதற்காக உழவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தால் விவசாய நிலங்களின் தன்மை பாதிக்கப்படுவதுடன் எதிர்கால நெற்றிகைக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கூறப்படும் பகுதிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்கும் அனுமதியற்ற மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். இலங்கையினுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு சீனா தொடர்ந்து முன்னுரிமை வழங்கும் என இலங்கைக்கான புதிய சீன தூதர் வெய் ஹுவாக்சியாங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு நேற்று முன்தினம் வருகை தந்த அவர் வெளியிட்டுள்ள கருத்தில் 2 நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு நீண்ட வரலாற்றை கொண்டது என குறிப்பிட்டுள்ளார். சீனா மற்றும் இலங்கை இடையிலான தொடர்புகள் பல நூற்றாண்டுகளாக நீடித்து வருவதாகவும் வர்த்தகம், கலாசாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 2 நாடுகளும் வரலாற்று ரீதியாக நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கடந்த காலங்களில் இரு நாடுகளுக்கும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்துள்ளதாகவும் தற்போது பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்வதாகவும் புதிய தூதர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக பட்டுப்பாதை மற்றும் சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு ஒத்துழைப்பு முயற்சிகள் மூலம் இரு நாடுகளின் மக்களுக்கும் பயன்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருடன் முக்கிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் அவை இருதரப்பு உறவுகளுக்கு புதிய வழிகாட்டலை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளில் சீனா தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் ஏனைய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு சீனா மற்றும் இலங்கை இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு 70 ஆண்டுகள் நிறைவடைவதுடன் ரப்பர் அரிசி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு 75 ஆண்டுகளும் நிறைவடைய உள்ளன. இந்த முக்கியமான காலகட்டத்தில் இலங்கைக்கான தூதராக பணியாற்றுவதற்கான பொறுப்பை முழு அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றுவேன் எனவும் வெய் ஹுவாங்சியாங் தெரிவித்துள்ளார். சீனா இலங்கை உறவுகளை மேலும் ஆழப்படுத்தி இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை அளிக்கும் வகையில் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை உருவாக்க அனைத்து தரப்பினருடனும் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.